திரு ராமசாமி, சரத் ரெட்டிக்கு ஜாமீன் கொடுக்க மறுப்பு தெரிவிக்காத உச்சநீதிமன்றம், அமலாக்கத்துறை இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு மறுப்பு தெரிவிக்குது, அவ்வளவு காட்டம் காட்டுது, வழக்கை இழுத்தடிக்குது அப்படின்றதான் சரவணனுடைய பாயிண்ட். உங்களுடைய கருத்து என்ன? இரண்டு விஷயங்கள். எல்லாருமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட டேட்டா அவர்கள் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல பப்ளிக்கா அவைலபிளா இருக்க டேட்டா எக்கனாமிக் டைம்ஸ் பப்ளிஷ் பண்ணது, தமிழ்லையும் ஃபெடரல்ல பப்ளிஷ் பண்ண டேட்டா. 2005 இருந்து 14 வரைக்கும் 1797 வழக்குகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹேண்டில் பண்றாங்க. அதுல ஒரு கன்விக்ஷன் கூட ஆகல. எவ்வளவு? ஒரு கன்விக்ஷன் கூட ஆகல. ட்ரையலுக்கு போனது மொத்தமா 4 கேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 1797 கேஸ், 2000 கேஸ் கிட்ட அதுல 4 கேஸ் தான் ட்ரையலுக்கு போச்சு. 0 கன்விக்ஷன்ஸ். அதற்கு அப்புறமாக கிட்டத்தட்ட 2800 கேஸ், 3800 கேஸ், கமிங் டு ஆல்மோஸ்ட் 5500. அதுல இந்த 5000 கேஸ் டாலி 2019க்கு பிறகு அதிகமாச்சா, 2019க்கு முன்பு அதிகமாச்சா? இல்ல 14க்கு அப்புறம் அதிகமாச்சு. 14க்கு அப்புறமாவே அதிகமாகுது. சரி, 14க்கு பின்னாடி தான் ஆகுது. அது 2019 அமெண்ட்மென்ட் பின்னாடி இன்னும் அதிகமாகுது. 1700 கேஸ் தான் இருக்கு. 2014ல இருந்து இப்போ 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 5400 கேஸ் கிட்ட வந்துருச்சு. சோ அது 3000 சொச்சம் கேஸ் இன்கிரீஸ் ஆகுது. டெஃபினட்டா மோர் தென் 2 டைம்ஸ் கேஸ் இன்கிரீஸ் ஆகுது. அதே அந்த இன்கிரீஸ்ல இன்னொரு ஸ்பிளிட் அப்பையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருந்தாங்க. மத்திய அமைப்புகள் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த 2 அமைப்புகள் பதிவு பண்ண வழக்குகள்ல 85% 90% வரைக்கும் அரசியல்வாதிகள், முன்னாள் முதலமைச்சர்கள் சம்பந்தப்பட்டவர் வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்றது இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்ட டேட்டாலையும் இருக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பணப்பரிமாற்றம் சார்ந்த அதிகமான குற்றம் செய்பவர்களும் யார் அப்படின்னு பார்க்க வேண்டும். பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங்ல யார் மேல அதிகமா குற்றம் சாட்டப்பட்டிருக்கு, எத்தனை பேர் மேல கம்ப்ளைண்ட் அதிகமா இருக்கு, இசிஐஆர் யார் மேல பதிவு செய்யப்படுதுன்னு பாருங்க. சாமானியன் உங்களை மாதிரி என்ன மாதிரி அதற்கான வாய்ப்பு யாருக்கும் இல்ல, அதற்கான இன்டென்ஷனும் இல்லாம விவசாயிகள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. அதைத்தான் மதுக்கூர் ராமலிங்கம் சுட்டிக்காட்டினார். அவர் பேசி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வாய்ப்பு தரேன் இந்திரகுமார். அவர் பேசி முடிச்சிட்டோம். சுருக்கமா சொல்லுங்க சார். இது ஒன்று. அதுதான் நான் ஸ்டார்டிங்லயே நான் டேட்டா சொல்லும்போது சொன்னேன். தமிழ்நாடுல டிவிஎஸ்சி ஃபைல் பண்ண எம்பி எம்எல்ஏஸ் கேஸ் 2% கம்மியா தான் ப்ராசிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல கன்விக்ஷன் டெசிமல் பர்சன்டேஜ்ல இருக்கு. அப்படின்ற போது அத தமிழ்நாடு அரசு எப்படி எடுத்துக்க போறாங்க? நம்ம முன்னாடி கூட போல 2021 என்னுடைய பாயிண்ட் என்னோட கேள்வி என்னன்னா, எஸ் டேட்டாஸ் இருக்கு உங்க சொல்றீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அமலாக்கத்துறை மீது வைத்திருந்த நம்பிக்கை, அந்த சட்டத்தை அலோவ் பண்ணும்போது உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான கருத்து சொன்னாங்க. ஹையர் அஃபிஷியல் தான் அரசு டிசைட் பண்றாங்க, இதனால் நான் அனுமதிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு அப்சர்வேஷன் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த ஆக்டை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரொவிஷன்ஸை உச்சநீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்குறாங்க. அமலாக்கத்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது உச்சநீதிமன்றம் இழக்க ஆரம்பிச்சிருக்கா? இழக்க ஆரம்பிக்கல. இழக்க ஆரம்பித்திருந்தால் ஏற்கனவே இவர்களுக்கு எல்லாம் பெயில் கொடுத்திருப்பாங்க, ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க இன்னமே இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு இவர்கள் ஏற்கனவே கொடுத்த 3 ஜட்ஜ் அமர்வு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சோட தீர்ப்பை மாத்தி இருப்பாங்க, இல்ல ரெஃபரன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் ஆகல. அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக டெஃபினட்டா ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அந்த கன்சிடரேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கு. 18 மாசமா உள்ள இருந்திருக்காரு, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, அந்த பிரச்சனை இருக்கு. அதனால அவங்க பெயில் கிராண்ட் பண்ணிருக்காங்க. அதை யாரும் கேள்விக்கு உள்ளாக்கல. நம்பிக்கையின்மை அப்படின்னா பெயிலுக்கான கண்டிஷன்ஸை மாத்திருப்பாங்க. செக்ஷன் 19 செக்ஷன் 40ல இருக்க அவர்களுக்கான பவர்ஸ் அன்லிமிட்டட் பவர்ஸ் இன்னும் குறைக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் முயன்றிருக்கும். ஆனா அதுதான் சொல்லிட்டாங்களே. இதே அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல செக்ஷன் 19ல இருக்கக்கூடிய அந்த பவர்ஸ் கட்டன் பண்றேன்னு சொல்லிருக்காங்களே. ஹையர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணலையே. அதுக்கான ரெஃபரன்ஸ் காமிங்க. 3 ஜட்ஜ் அமர்வு ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட வழக்குல அது பெரிய அமர்வுக்கு மாற்றிட்டாங்க. சம்மன் கொடுப்பது மட்டுமே ஒருத்தரை கைது செய்வதற்கு காரணம் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிருக்கு சார் உச்சநீதிமன்றம். சரி, ஓகே, இது உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நீங்க கம்பேரிசன் அதான் நீங்க அதையும் நீங்க ரெஃபரன்ஸ் ஆஃப் செக்ஷன் 19 எங்க எடுத்துக்கிறீங்க? செக்ஷன் 19 அந்த தீர்ப்புல எங்கயாவது லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, திரும்ப அதுக்கு உங்களுடைய கருத்து இல்ல. சரி, ஓகே சார், அது தவறுனா தவறுதான். செக்ஷன் 19 ஓட லார்ஜர் ரெஃபரன்ஸ் இல்ல. 2 செக்ஷன் சார், 2 செக்ஷன்ல முக்கியமான சர்ச்சைக்குள்ளாத 2 செக்ஷன். ஒரு நிமிஷம் சார், செக்ஷன் 19 லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ்ல. சரி, ஓகே, நாம பேசலாம்.